விஜய் ஆண்டனி அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே கிஃப்ட் குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன கிஃப்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில இந்த வாரம் டவுன் பஸ் வாரம் இந்த ஒரு வாரத்துக்கு சீஃப் கெஸ்ட்டா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்திருந்தாரு. வந்திருந்த அவரு எல்லா குழந்தைகளுக்குமே மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் குடுத்திருந்தாரு. குறிப்பா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி பாடுறாங்க, என்ன மாதிரியான டோன் அவங்களுக்கு இருக்கு, அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத ஆன் த ஸ்பாட்லயே கணிச்சு இவங்களலாம் கண்டிப்பா நல்லா வருவாங்க. இவங்களலாம் என்னோட படத்துல கூட நான் பாட வைப்பேன் அப்படிங்கிற மாரி சூப்பர் பாசிட்டிவான வேர்ட்ஸ குடுத்திருந்தாரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையுமே அவரு பண்ணியிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பரிசு குடுத்திருக்காரு. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே வாட்ச் ஒண்ண பரிசா குடுத்திருந்திருக்காரு. இந்த ஒரு வாட்ச பரிசா குடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே காலம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. நீங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க. இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் மிகப்பெரிய அளவுல நீங்கலாம் வருவீங்க. ஆனா, அதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் டைம நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கங்கிறது தான். இந்த வயசுலயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேடை கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க. இதே மாதிரியே இதுக்கப்புறம் வரப்போற டைமையும் பயன்படுத்தணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க எல்லாருக்குமே நான் வாட்ச் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவரு வாட்ச் குடுத்திருக்காரு. இதுலயும் எல்லாருக்குமே குடுத்த கிஃப்ட்டா இல்லாம, அபிஷேகா அவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட்டையுமே குடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால அவரோட அடுத்த கான்செர்ட்ல அவங்களுக்கு வாய்ப்பு ஒண்ணு தரப்போறாராமா. குறிப்பா அவங்களும் அதே மார அந்த ஒரு பொண்ணும் சேர்ந்து பாட போறாங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி அவர்கள் பொதுவாவே ஸ்டேஜ்ல சும்மா தான் பேசக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவரால முடியும் அப்டின்னா அத அங்கனயே சொல்லிடுவாரு. முடியாதுனாலும் அத அங்கனயே சொல்லிருவாரு. அவரு இந்த ஒரு பொண்ண அதாவது அபிஷேகா அவர்கள மேடையில பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். அதே நேரம் வாழ்த்துக்கள் அதுவும் சேர்ந்து பரிமாறி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல பாடகி மற்றும் நடிகையான ஷிவாங்கி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கடந்த ஒரு 6 மாசமா நான் டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு 21 வயசு தான் ஆகுது. இந்த ஒரு வயசுல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. குக் வித் கோமாளில எல்லாரையுமே நான் சிரிக்க வச்சேன் அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. சம்மந்தமே இல்லாம எல்லாரும் என்ன ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. இதனால நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். எல்லா நேரமும் நான் அழுவேன். குக் வித் கோமாளி செட்லயே நான் பலமுறை அழுதுருக்கேன். வீட்ல பாத்ரூம பூட்டிட்டுலாம் கூட நான் அழுதுருக்கேன். அந்த ஒரு டைம் ஆறுதலா இருந்தது என்னோட அப்பா, அம்மா மட்டும் தான். அவங்களுக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டுருக்கேன். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி நான் வெளிய வந்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ரீசன் அவங்க தான். எல்லாருமே நல்லா இருப்பாங்க, எல்லாருமே ஹேப்பியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பணம் மட்டும் சந்தோஷத்த தராது அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ஷிவாங்கி அவர்கள் ரீசென்ட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க.